நான் போட்ட வீடியோவிலே முக்கியமான வீடியோவில் இந்த வீடியோ ஒன்று. நார்மலாக இப்போ ஒரு லேடி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு வேலைக்கு போக முடியல அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். குழந்தைய பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ வீட்டில் எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக்கிங் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். கன்சிஸ்டன்சி இருக்குது, உங்களால் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி டைமுக்கு கொடுத்துட முடியும், ஒரு பங்க்சுவாலிட்டியோடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாய்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். அப்போ பேக்கர் எல்லாமே வந்து சூப்பராக அச்சீவ் பண்ணுறாங்களா, சூப்பராக ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அது ப்ராப்பராக அதை பற்றி கற்றுக்கிறது இல்லை. ஒரு கிளாஸ் போயோ இல்லைன்னா வந்து மற்றதை பற்றி எதுவுமே வந்துட்டு அவங்க ஒரு எஃபர்ட் எடுக்காமல் இருப்பாங்க. அதனால கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நான் ஒரு 3 கேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி 3 கேக்ஸ் பண்ணுறேன்னா நாளைக்கு வந்து நான் படுத்து தூங்கிடுவேன், ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. எவ்ரிடே ஒர்க் இருக்கும். எவ்ரிடே ஒர்க் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இந்த வெண்டார் டீட்டெயில் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேக்கிங் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியர் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஆன்லைனில் எடுக்கிறோம், வெண்டார் டீட்டெயில் பற்றி சொல்கிறோம், காஸ்ட்டு எப்படி வந்து ப்ரைஸ் கோட் பண்ணணும்னு சொல்கிறோம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு காமன் பீப்புள் வந்து ஒரே லைனில் போடுவாங்க, எப்படி காஸ்ட் கோட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அது மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு லைனில் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பேக்கிங், அதுக்கப்புறம் கொரியர், இந்த மூணுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாகவே அதிகமாக கொரியர் எங்கேருந்து வருதுன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேருந்து தான் வருது. அதுக்கு நிறைய ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம்லாம் கிடையாது. உங்களோட ஒர்க்கு எங்கேயோ பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு ஆர்டர் வரும். அது மாதிரி இப்போ எனக்கு வந்து கொரியர் வந்து 3 ஆர்டர் வந்து கொரியர் ப்ரொஃபஷனல் அனுப்புகிறேன், ஒரு போர்ட்டர் அனுப்புகிறேன், ஒரு ஆன்லைன் ஆர்டர் அனுப்புகிறேன். இது எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் என்னோடய ப்ராடக்ட்டு எங்கெங்கே போய் சேருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே மில்லட் குக்கீஸ் தான். நான் வச்சுருக்கக்கூடியது கம்பு, சோளம், கருப்பு கவனி, ராகி, திணை. திணையிலே வந்துட்டு சாக்லேட் போட்டு கஸ்டமைஸ்டாகவும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆன்லைன் ஆர்டர். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொரியர் வந்து பார்க்கலாம். கொரியர் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஒரு 3 கொரியர் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. பெங்களூருக்கு, செங்கல்பட்டு, சென்னை, இந்த 3 ஊருக்குமே அந்த கொரியர் சார்ஜ் யார் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கஸ்டமர் தான் பே பண்ணியிருக்காங்க, நான் பே பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம், ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு 150 ருபீஸ், 200 ருபீஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு கொரியர் சார்ஜ் வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு கொரியர் போட்டுட்டு அவங்களுக்கு என்ன பில்லு வருதோ அந்த பில்லை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதோடு சேர்த்து வந்துட்டு எனக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. அதாவது குக்கியோட ரேட்டை வந்து முன்னாடியே பே பண்ணிடுவாங்க, கொரியர் சார்ஜை நான் அனுப்புனதுக்கப்புறமா பே பண்ணுவாங்க. இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொரியர் பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 250 கிராம் திணை குக்கி கேட்டிருந்தாங்க. என்னோடய குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, ஃபஸ்ட் டைமாக நான் குக்கி கொடுக்க போகிறேன், எனக்கு இந்த குக்கி வேணும் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு கொரியர் அனுப்பின சார்ஜ் பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ். ஸோ அந்த பேமெண்ட்டையும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்லை வந்து அவங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். இந்த ஆர்டர் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாக சிங்கப்பூரில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் இது தான். நான் நிறைய ஆஃபர்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், எதுவுமே அக்செப்ட் பண்ணல. நான் ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும், அதனால எனக்கு எந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் சார்ஜ் முதற்கொண்டு அவங்க தான் பே பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான கொரியர். இப்போ நார்மலாக வந்து வெளியில் போய் எனக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண தெரியாது, இல்லைன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு மேன் பவர் மாதிரி. இவங்க வந்து செங்கல்பட்டில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். இப்போ செங்கல்பட்டில் இருக்கவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்தந்த ஆர்டர்ஸ்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. இவங்க ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக அவங்களே போய் கொடுப்பாங்க. இதுவே நான் வந்து இப்போ சென்னையில் வச்சுருக்கேன். சென்னையில் எனக்கு கீழே ஒரு 3 பேர் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குரூப்லேயே நிறைய நல்ல பேச்சு திறமை இருக்கவங்க இருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா குரூப் காண்டாக்ட் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும். இவங்களுக்கு மட்டும் கரெக்டான டைமில் நீங்கள் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ செங்கல்பட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க கொரியர் சார்ஜும் அவங்க தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக நான் ஒரு கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் கொடுக்காம இவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரைஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அதுவுமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்.
அதுபோல் 4 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ராகி, சோளம், கம்பு, கருப்பு கவனின்னு. இந்த 4மே வந்து வேறு வேறு ஒருத்தவங்களுக்கு போய் கொடுப்பாங்க. 4th ஆர்டர் வந்து போர்ட்டரில் போட்டுவிட்டேன். இப்போ இதில் வந்து சார்ஜ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து 140 ருபீஸ் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அவங்க தான் பே பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கொரியர் சார்ஜ் அதே சென்னைக்கு 90 ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ இந்த போர்ட்டர் அப்படின்னா இப்போ ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ கொரியரில் அப்படி கொடுக்க முடியாது. எல்லாமே வந்து அதில் ஒரு கிராம் அதிகமானாலும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏற்றிட்டே போவாங்க. ஸோ இதுதான் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஆனால் போர்ட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர். எங்களோட ஏரியாவில், அதாவது எங்களோட ஸ்ட்ரீட்லேயே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கீழ்கட்டிலே போயிட்டாங்க. ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து கீழ்கட்டிலே போயிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா வேறு எங்கேயாவது ஆர்டர் வாங்கியிருக்கலாம், பேக்கரியில் வாங்கியிருக்கலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்க ஹோம் பேக்கர்கிட்ட வாங்கியிருக்கலாம். இந்த ஒரு டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ரிப்பீட்டடாக இவங்க நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் வாங்குவாங்க. நான் கொடுத்துருக்க கொரியராக இருக்கட்டும், நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே அங்கங்கேருந்து வந்திருக்கு. ஒன்று இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்திருக்கு, ஒன்று ஃப்ரெண்டுகிட்டேருந்து வந்திருக்கு, ஒன்று வந்து மேன் பவர் இருக்குது, ஒன்று வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர். இது எதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இப்படி தான் ஒரு கடையில் தான் நம்ம போய் கொடுத்து தான் சேல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த மார்க்கெட்டிங்கே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. டைரக்ஷன் வந்து வேறு வேறு இடத்துல இருந்து வரும். உங்களுக்கு ஆர்டர் வந்து டெய்லி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆன்லைன் ஆர்டர் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். அது சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுதான், இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட ஒரு 5 மடங்கு அதிகமாகவே உங்களால் இங்கே ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்டை பேக் பண்ணிவிட்டு நல்லா செல்லோ டேப் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள் சீட் வந்து ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கி வந்து உடையாமல் நல்லா வந்து நீட்டாக போய் சேரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொரியர் கவர்ஸுமே அமேசானில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். லிங்க்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் வந்துட்டு பேப்பரில் வந்து நேம் எழுதி, லேபிள் இல்லைனா பேப்பரில் நேம் எழுதி உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் சீல் பண்ணிடலாம். இந்த கவர் தான் நான் சொன்ன கொரியர் கவர். ஒரு 3 to 4 பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 40 ருபீஸ்க்கு நீங்கள் கவர் வாங்குற மாதிரி இருக்கும். இது 1 or 2 பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 20 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொரியரில் என்ன ஆனாலும் கிழியாது. இப்போ லாஸ்ட்டாக பேக்கிங் பாக்ஸை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நான் 1/4 kg, அதாவது 250 கிராம் நம்ம குக்கி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் வந்து 500 ml இருக்கணும். அது கிராமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பாக்ஸ் வந்து 500 ml பாக்ஸு. நார்மலாக நான் 1/4 kgக்கு அதான் யூஸ் பண்ணுறேன். குக்கி கட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து 600 ml பாக்ஸு. இன்னொன்று வந்துட்டு 750 ml பாக்ஸு. இப்போ நீளமாக இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ் வந்துட்டு பீனட் குக்கிக்காக யூஸ் பண்ணுவேன். 1000 ml பாக்ஸு. இது வந்து ப்ரூக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த இப்போ காட்டுறது எல்லாமே சாம்பிள் பாக்ஸு. இதில் நீங்கள் ஒரு குக்கி 1/4 kgக்கு யாருக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா சாம்பிள் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது குக்கி இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்லை ரொம்ப 1-2 குக்கி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த குக்கீஸ்லாம் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த ஏஷியன் ஷாப்லலாம் இருக்காது. எங்கேயாவது நம்ம ரேண்டமாக பார்க்குற இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ஹோல்சேல் கடைங்கள்லாம் இருக்கும். எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸே நீங்கள் பிகினிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.